ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு சைடிஷ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இட்லி, தோசை, பூரிக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக பரோட்டாக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. இது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். சோம்பு பொரிய ஆரம்பித்த உடனேயுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேங்க. இந்த கசகசாவும் நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், அதுவரையும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கலவை நல்லா ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ சால்னா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு கடலெண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனேமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாங்க. சோம்பு பொரிஞ்ச உடனேமே 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை முடிஞ்ச வரையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும். அதோட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கும் போதே ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்குங்க. வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிற வரையும் வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 3 தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 சேர்க்கும்போது சால்னாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா கிடைக்குங்க. இதோட இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரையும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம் விழுத உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது அப்படியே கடைகளில் கிடைக்கிற அதே சால்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா கலவையும் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு உங்களுக்கு சால்னா எந்த பதத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வர்ற வரையும் கொதிக்க விட்டுட்டு இப்போ ஒரு 4 முட்டையை நம்ம உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டைகளை தள்ளி தள்ளி அங்கங்கே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று கலக்காமல் தனித்தனியாக நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளேயே முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரவுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசைக்கு தாங்க நாங்கள் சர்வ் பண்ணோம். சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் இந்த மாதிரி நீங்கள் சால்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறவங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.